இருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் இங்கே இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று அவரை மன்றாடி கேட்டுக்கொள்ளட்டும். வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி. ஆரத்தி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறதா சொல்கிறாங்க. ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாட்டியும் பட் எதிரான இந்த ஆலோசனை கூட்டம் போடுறாங்கன்னா, ஓபிஎஸும் டிடி தினகரன் இணைக்கலைன்னா அந்த வாக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிப்பாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை போகும். அதிமுக நின்ற வேட்பாளர்லாம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூலளவில் தோக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டே காலி ஆகிறதுக்காக கூட வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால் ஓபிஎஸ்சியும் அதே மாதிரி சசிகலா டிடி தங்கள் கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. இப்போ பிஜேபி ஒரு அழுத்தம் தந்துட்டு வர்றாங்க தான் வந்து தகவல் வெளியாக இருக்கு. பட் இந்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா சம்மதிப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இவங்கள இணைச்சு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களையும் சரி டெல்டா பகுதியும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதிமுக சேர்ந்தவர் விஜய் கட்சியில் இணைந்ததா ஒரு தகவல் வெளியானுச்சு. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட டைப் வச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திமுகவில் இணையறதுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. எதனால போய் திமுகவில் இணையறாங்கன்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. பெரிய லெவலில் வந்து பலம் வாய்ந்த கட்சியாக பார்த்தீங்கன்னா யாருமே உணரல. இது எதனால பார்த்தீங்கன்னா அதிமுக சின்னம், இந்த சின்னம் விஷயத்திலும் சிக்கல் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சின்னம் விஷயம் பார்த்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ எப்படி தான் எடப்பாடி பழனிசாமிகிட்டே சின்னம் இருந்தாலுமே எதனால தோல்வின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு காரணமே ஓபிஎஸ் டிடி தினகரன். ஸோ இதனாலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா கட்சியோட இப்போ எம்எல்ஏ சீட்டே வேற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆளுங்கட்சியா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஒன்றிணைந்த அதிமுக இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ திமுக அரசு மேல பார்த்தீங்கன்னா மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரி எல்லாருமே எடுத்து சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கேட்குற மனையில் இல்லை. செங்கோட்டையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. செங்கோட்டையும் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை எடுத்துட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக செயல்பட்டு இப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் கேபி முனுசாமி, ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் சொல்லிட்டு இந்த பெரிய லெவலில் செலவு அடிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்னா எஸ்பி வேலுமணி, அதே மாதிரி விஜயபாஸ்கர், இவங்க தான். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதிக்கு மட்டும்தான் இந்த வாட்டி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மித்தவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இப்போ டிடி தினகரன் சசிகலாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு உறவில் வந்து பழைய மாதிரி இல்லை. அவங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்து சசிகலாவால் உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அந்த குடும்பம் நம்மளை ஆட்டி படைக்காது அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி நம்புகிற மனநிலையில் இல்லை. எதனால பார்த்தீங்கன்னா திரும்பியும் சசிகலா வந்துட்டாங்கன்னா கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்படை உறுப்பினராக தான் இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய லெவலில் சிக்கலை தவிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய முன்னமைச்சர் எதிர்த்து பேசிட்டாங்க. இப்போ திடீர்னு சசிகலா உள்ளே வரும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம மேலே வந்து குறி வச்சு வந்து கார்னர் பண்ணிடுவோம் பயத்திலையும் இருக்கதா சொல்கிறாங்க. அதனாலவே சில பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு மனையில் இருக்கும் தகவலே இருக்குது. சரி, டிடி தினகரன் வேணா சசிகலாவாச்சும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வாங்கன்ற ஒரு சில பேர் சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குற மனையில் இல்லை. அப்போ ஓபிஎஸ் சம்மதிப்பாருன்னா ஓபிஎஸ் முதல் சம்மதம் தெரிவித்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாரு. பட் ஓபிஎஸ் திருப்பி உள்ளே வந்தாலுமே அவர் சும்மா இருக்க மாட்டார். எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனி அணியாக கூட்டிகிட்டு போய் சசிகலா பக்கம் வந்து ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அதனாலவே ஓபிஎஸ்எம் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி இருந்து இந்த ஒன்றிணைப்பட்ட அதிமுக நான் சம்மதிக்க மாட்டேன்ற மாதிரி மண்ணில் தான் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ டெல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு. நிறைய எம்எல்ஏக்கு இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் இருக்கவங்க. ஸோ பிற வட மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. பாமகவும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சு கிடக்குது. இப்போ அன்புமணி தனி
பாமகவை பற்றி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ ராமதாஸ் புது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான ஈடுபாட்டில் ஒரு செயல்பாடில் ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. எப்படி அதிமுக வந்து அமமுக, அதே மாதிரி பாமக வந்து வேல்முருகன் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு ஒரு கட்சி நடத்துனாரோ, அதே மாதிரி வந்து ராமதாஸ் தன்னோட ஆதரவோட தனி வந்து சின்னத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அப்போ தான் ஒரே சிம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் அவங்க ஆதரவாளர் நிற்கும் போது அது மிகப்பெரிய லெவலில் தங்களோட பலத்தை காமிக்கும்ன்ற மாதிரி ராமதாஸ் என்றார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.